close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways, and on. Hey guys, welcome back to my channel. You're watching me on Shiru's Dining, your fooding destiny. இனி அடுத்து நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போறது ராமேஸ்வரம் சீரிஸ். அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்களே ராமேஸ்வரம் போய் பாம்பன் பாலத்துக்கு மேல நிக்கிற ஒரு ஃபீலை இந்த வீடியோ கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நியூ இயர் லீவுக்கு அப்பா அம்மா சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஊருக்கு வந்திருந்தாங்க. சரி லீவ் சும்மா தானே போகுது, பேசாம நாளைக்கு கிளம்பி ராமேஸ்வரம் போகுமான்னு சொல்லிட்டு முத நாள் பிளான் பண்ணி அடுத்த நாள் காலையில கிளம்பின ட்ரிப் தான் இது. எதுவுமே ப்ரீ பிளான் கிடையாது. அதுவும் நெக்ஸ்ட் டே ஷூட் ஒருத்தவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கிட்டயும் வரதா கமிட் பண்ணிட்டேன். ஸோ போற வழியில ஷூட்டையும் முடிச்சுட்டு வண்டியை நேராக ராமேஸ்வரத்துக்கு விட்டாச்சு. வீட்டில இருந்து கிளம்புறதுக்கே டைம் அரௌண்ட் 11:30-12 கிட்ட ஆயிடுச்சு. நேராக ஷூட்க்கு போயிட்டு வெளியே வந்து டைமை பார்த்தா 1:30க்கு மேலே. ஸோ மொத்தமாக மதுரையிலே லஞ்சை முடிச்சுட்டு கிளம்பிடலான்னு ஃபேமஸ் யானைக்கல் சுல்தான் ஹோட்டலுக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. நல்லி பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, பிச்சு போட்ட சிக்கன், நாட்டுக்கோழி சுக்கா எல்லாம் வாங்கி சூப்பராக சாப்பிட்டோம். மதுரையில் இருக்கவங்களுக்கு சுல்தான் ஹோட்டல் பிரியாணியை பற்றி சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக நெய் மண்ணத்தோட அருமையாக இருந்துச்சு. மதுரையிலேயே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு ட்ரிப்பையும் தெம்பா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெல்கம் டு ராமேஸ்வரம் சீரீஸ். மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் ஒரு 170 கிலோமீட்டர் இருக்கும். 2 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பணும். 4:45 வந்தாச்சு. இன்னும் ராமேஸ்வரத்துக்கு எக்ஸாக்டா போல, ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற சீனியப்பா தர்காக்கு வந்தாச்சு. மதுரையில் இருக்கவங்களுக்கும் சரி, அதுக்கு சுத்து வட்டாரத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, சீனியப்பா தர்கான்னு சொன்னாலே ரொம்ப நாஸ்டாலஜிக்கா அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்க்கே போயிடுவாங்க. பிகாஸ் 80s 90sலாம் இது ஒரு மோஸ்ட் ஃபேமஸ் பிக்னிக் ஸ்பாட்டாக தான் இருந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் இங்கே வரதுக்கு மெயின் ரீசன் தர்காக்கு போகிறதுக்குலாம் கிடையாது. இங்கே இருக்கிற பீச் காத்துல மீன் வாங்கி அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 2 days ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. எங்க அம்மா கூட சின்ன வயசுல அவங்களோட அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாரும் கூட சேர்ந்து வந்து மீனெல்லாம் வாங்கி பொரிச்சு சாப்பிட்டுட்டு போன கதையெல்லாம் எங்களுக்கு சொல்லுவாங்க. ஈவன் நாங்க கூட இங்க வந்திருக்கோம். பட் நாங்க கடைசியா வந்தது ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது. ஆஃப்டர் லாங் டைம் இப்பதான் மறுபடியும் வரும். பட் ஒரு வாட்டி வந்துட்டு போகும்போது அடுத்து இங்க வரக்கூடாதுன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டு தான் போவோம். பிகாஸ் நாங்க வரது எல்லாமே சம்மர் வெக்கேஷனுங்கிறனால மே மாசம் வெயில் எங்களை வச்சு ஒரு வழி பண்ணிடும். எவ்வளவுதான் சன்ஸ்கிரீன் போட்டாலுமே அதெல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. வீட்டுக்கு போய் திருப்பி கண்ணாடியில முகத்தை பார்த்தா நம்மளுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு டேன் ஆயிருப்போம். இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு நேரமும் அவ்வளோ ஜாலியா இருக்கும். ஆனா எல்லாம் வீட்டுக்கு போய் கண்ணாடியில முகத்தை பாக்குற வரைக்கும் தான். பார்த்த உடனே எடுக்கிற முதல் ரெசல்யூஷன் இதுதான், அடுத்து இங்க வரவே கூடாது அப்படின்னு. ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்திருக்கோம். எவ்வளோ வருஷம் கழிச்சு வந்தாலும் இந்த இடம் கொஞ்சம் கூட மாறல. அப்ப பார்த்து அதே மாதிரி தான் இருக்கு. எங்களுக்கு எங்களோட சின்ன வயசு ஞாபகம், எங்க அம்மாவுக்கு அவங்களோட சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துருச்சு. ஆனா இந்த வாட்டி வந்திருந்த போது ஏன் வந்தோம் அப்படிங்கிற ஃபீலிங் கொஞ்சம் கூட கிடையாது. இன்ஃபேக்ட் கிளம்பும் போது அடுத்து மறுபடியும் எப்போ வருவோம் அப்படிங்கிற ஒரு ஈகர்னஸோட தான் இங்க இருந்து கிளம்பணும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் வெதர் கண்டிஷன் வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு துளி கூட வெயிலோ வேர்க்கவோ இல்ல. மேக மூட்டத்தோட சாரல் மழை, சிலு சிலுன்னு பீச்சு காத்து, அந்த கடற்கரையோரமா நின்று கடல் அலைய ரசிக்கிறத விட வேற என்னதான் வேணும்ன்ற மாதிரி தான் இருந்து. இங்க திருப்பி வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி போனனாலே என்னன்னு தெரியல. இந்த பிளேஸ்க்கு இப்படியும் ஒரு சைடு இருக்குங்கிறத இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். இந்த டைம் வந்திருந்தப்போ இங்க இருந்து கிளம்பும் போது இந்த இடத்த ரொம்பவே மிஸ் பண்ணுவோம்னு ரொம்ப கவலையோட தான் கிளம்பணும். அந்த அளவுக்கு கிளைமேட் என்ஜாய் பண்ணோம். இங்க இருக்கிற வீடு கடை எல்லாமே பாத்தீங்கன்னா பக்காவான ஒரு கிராமத்து வாழ்க்கை தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பழைய படங்கள் எல்லாம் பார்ப்போம்ல, சின்ன சின்ன வீடு, குடிசையில போட்ட டீ கடை, அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துச்சு. ஆனா இங்க இருக்கிறவங்களோட மனசுல இருக்கிற திருப்தி, சந்தோஷம் எதுவுமே நம்ம சிட்டில வாழ்றவங்களோட மனசுல கண்டிப்பா இருக்கவே இருக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஆனா சிட்டில வாழ்ற நம்மளோட லைஃப் ஒரு ரேஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாள்ல என்ன கிடைச்சிருக்கு, நம்ம ஹாப்பி, ஓகே, சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற ஒரு போதுங்கிற ஒரு மனசே நம்மளுக்கு வரதே கிடையாது எப்பவுமே. அடுத்து நெக்ஸ்ட் இன்னும் பெட்டரான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவை தேடி நம்ம
ஓடிட்டே தான் இருக்கோம். ஆனால் இங்கே வாழ்கிறவங்களோட கிராமத்து வாழ்க்கையில் ஒரு பேசிக் நீட்ஸே கூட அந்தளவுக்கு கிடைக்கிறதே இல்லை. ஆனால் இவங்க இதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக மன நிறைவோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே வாழ்கிறவங்களோட அழகான கிராமத்து வாழ்க்கை 1000 times பெட்டர் தென் சிட்டி லைஃப்னு தான் சொல்லணும். இது ரொம்ப நாளாக எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. இதை ஜஸ்ட் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதான் சொன்னேன். அதுவும் இதை நான் இங்கே ராமேஸ்வரம் மண்ணில் நின்று சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிகாஸ் ராமேஸ்வரம் மக்களை பற்றி சொல்லி ஆகணும். இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, நல்லவங்க வாழ்கிற பூமி இதுன்னு சொல்லுவாங்களே, கண்டிப்பாக இந்த ஊருக்கு அது செட் ஆகும். ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் இங்கே 2 நாள் இருந்தோம். 2 நாளுமே நிறைய இடத்துக்கு போனோம், நிறைய ஷூட்க்குலாம் கூட போயிருந்தோம். அதெல்லாமே நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அப்போலாம் அவங்க கிட்ட போய் தான் ஒரு ஐடியா கேட்குற மாதிரி, சஜஷன் கேட்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ அவங்க நம்ம ஏன் சொல்லணும், நம்ம ஏன் இவங்களுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ்மே இல்லாமல் நம்ம ஒரு ஹெல்ப்னு கேட்குறத தாண்டி அவங்க செய்கிறாங்க. அவ்வளோ வில்லிங்காக, ரொம்பவே அன்போட, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் இவங்க எதுக்காக நம்மளுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சம்டைம்ஸ் தோணுச்சு. ஸோ அதனால நான் இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணணுன்னே இருந்தேன் ராமேஸ்வரம் மக்களை பற்றி. உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஸோ நான் கமிங் பேக் டு தி டாபிக். கிளைமேட் வேறு செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வேறு வந்திருக்கோமா. ஸோ சூடாக டீ குடிச்சாதான் கொஞ்சம் சுறுசுறுப்பு வரும்னு சொல்லிட்டு சீனியர் பதர்காலே ஒரு 80s காலகட்டத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு டீ கடை ஒன்று இருந்துச்சு. மொறுன்னு உளுந்த வடை வேற சுட்டுட்டு இருந்தாங்க. ஸோ டீ வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே ஆடெல்லாம் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அந்த மரத்துக்கு மேலே பெரிய பெரிய பறவை, நாரையா கொக்கான்னு தெரியல, கூடு கட்டி முட்டை போட்டு நிறைய பறவை உட்காந்து இருந்துச்சுங்க. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பிகாஸ் கொஞ்சம் சீக்கிரமாக போய் ரூமை செக்இன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். சடன் பிளானுங்கிறனால நாங்கள் ரூம் எதுவுமே ப்ரீ புக் பண்ணலை. இப்போ நேரில் போய் தான் புக் பண்ணணும். ஸோ அதனால கிளம்பிட்டோம். இப்போ நான் எங்கே நின்றுட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பன் பாலத்துக்கு மேலே தான் நின்றுட்டுருக்கேன். நாங்கள் ராமேஸ்வரம் வந்திருந்த டைம் செம்ம பீக்கான டைம். பிகாஸ் வீக்கெண்ட் வேறு, வீக்கெண்ட்லேயே நியூ இயரும் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் பாலம் புதுசாக கட்டியிருக்கிறாங்களே, அதையும் அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனாலேயே செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. பாம்பன் பாலத்துக்கு மேலே நின்று இந்த ட்ரெயின் பாலத்தோடு சேர்த்து இந்த கடலை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வெயில் நேரத்தில் வானம் தெளிவாக இருக்கும். ஸோ கடலுமே ப்ளூ கலரில் தெரியும். இப்போ வானம் மேகமூட்டத்தோடு இருக்கிறனால கடலுமே இருட்டாக தான் தெரியுது. என்னால் பிரிட்ஜில் நிற்கவே முடியல. அந்த அளவுக்கு காற்று ஆளையே தள்ளுது. விட்டால் பிரிட்ஜில் இருந்து தள்ளி விட்டுரும் போல இருக்குது. அவ்வளோ காற்றை கண்ணில் காட்ட முடியாதுல. ஸோ காதால் கேளுங்க. ஹெட்செட்டில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாரி, காது கசகசன்னு இருந்திருக்கும். ஆனால் கேட்டிங்களா எவ்வளோ காற்றடிக்குதுன்னு? செம்ம காற்று. என்னால் ஒரு நிமிஷம் நம்பவே முடியல. நம்ம ராமேஸ்வரத்தில் தான் இருக்கோமா இல்லை ஊட்டி கொடைக்கானல் எதுவும் வந்திருக்கோமான்னு அந்த அளவுக்கு குளிர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம புக் பண்ணியிருக்க ரெசார்ட். பாம்பன் பாலத்துலேருந்து இறங்கினதுமே லெஃப்ட்டில் கொஞ்சம் உள்ளே போனோடனே இந்த ரெசார்ட் வந்துடும். இந்த ரெசார்ட்டை நாங்கள் மெயினாக புக் பண்ணதுக்கு ரீசனே இதோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்பேஸ்க்காக தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பீச்சை ஒட்டின மாதிரியே இருக்குது இந்த ரெசார்ட். சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க, தென்னங்கண்டு வச்சு, ஸ்விங் வச்சு. அது போக விடிய விடிய ஃபேமிலியோட பேசி சிரிச்சு அரட்டி அடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு குடில் செட்டப் ஒன்று போட்டிருக்காங்க. ராமேஸ்வரம் நம்ம வரதுக்கே இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியருக்காக தான். இதை விட வேற என்ன வேணும்? அதனாலேயே இந்த ரிசார்ட்டை புக் பண்ணிட்டோம். ரூமுக்கு போய் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சரி சீக்கிரமாகவே போய் இங்கே என்னென்னலாம் ஸ்பெஷலோ வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணிவிட்டு டின்னரையும் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிசார்ட்க்கு ஜாலியாக கேம்ஸ்லாம் விளையாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பக்கத்தில் எந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு கேட்டதுக்கு அலிஃப் ஹோட்டல் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு ஊருக்கு போனால் ஃபுட்டோட டேஸ்ட்டு ஒரு மாதிரி மாறும் இல்லையா? மதுரையில் பரோட்டா சால்னா ஒரு மாதிரி இருக்கும், அதுவே திருச்சியில் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ராமேஸ்வரத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் இந்த ஹோட்டலுக்கு நாங்கள் வந்திருந்தோம். இது கொஞ்சம் சின்ன ஹோட்டல் தான். உள்ளேயுமே உட்கார்றதுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு. நாங்கள் வெளியே தான் உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வெளியவே உட்காந்துட்டோம். 7 பேர் தாராளமாக உட்கார மாதிரியான ஒரு டேபிள் போட்டிருந்தாங்க. அங்கே எல்லாருமே உட்காந்துட்டோம். நல்ல சிலுன்னு பீச்சு காற்று, சாரல் மலை. இதில் வெளியே உட்காந்து சுட சுட பரோட்டா சால்னா சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும்ல. ஸோ அதனால வெளியவே உட்காந்தாச்சு. இவங்க கடையில் என்னென்னலாம் ஸ்பெஷல்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ருந்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த பரோட்டா சால்னா, முட்டை பரோட்டா, இது 3மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சால்னா நல்லா இருந்தாலே மேக்ஸிமம் இது 2மே நல்லா இருக்கும். ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் முட்டை பரோட்டா சால்னாலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் 2-3 இடத்துல ட்ரை பண்ணியிருந்தோம். அங்கேயுமே சூப்பராக இருந்துச்சு. முட்டை தோசை, முட்டை பரோட்டா, கலக்கி, ஆம்லேட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கடைசியாக அந்த ஆஃப் பாயிலோட முடிக்கும் போது ஒரு சூப்பர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நேராக ரிசார்ட்க்கு கிளம்பியாச்சு. ரிசார்ட்க்கு போய் ரூம்குள்ளே கொஞ்சம் நேரம் கூட இல்லை, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உடனே எப்படா வெளியே வருவோன்ற மாதிரி தான் இந்த இடத்துக்கு உட்காந்தோம். செம்ம காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. 24 ஹவர்ஸும் நிற்காம காற்று அடிச்சுட்டே இருக்கு. ப்ளஸ் சாரல் மழை வேற பேஞ்சிட்டே இருந்துச்சா, அதனால அந்த காற்று ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு. இந்த நேரத்துக்கு சூப்பராக ஸ்ட்ராங்காக டீ குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போய் டீ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான்
இந்த குடில்ல சேர் போட்டு உட்காந்துருக்கேன். என் காலுக்கு அடியிலேயே தான் கடல். எனக்கும் கடலுக்கும் அவ்வளோ தூரம் தான் இருந்துச்சு. இந்த கடல் அலைங்க கொஞ்சம் கூட ஓயாம கண்டினியூஸா இந்த கல்லுல வந்து மோதி மோதி ஒரு சத்தத்தோணி எழுப்புச்சு. இங்க இந்த சேரை போட்டு உட்காந்து எவ்வளோ நேரம் வேணும்னாலும் இந்த ஓயாத கடலை வேடிக்கை பார்த்துட்டேன். இதுல இருந்து வர ரம்மியமான சத்தத்தை கேட்டுட்டே பொழுத போக்கலாம். கொஞ்சம் கூட போர் அடிக்காது. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நான் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. மேபி நீங்களும் இதே மாதிரி நிறைய ட்ரிப் எல்லாம் போயிருப்பீங்க. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் வாங்கிட்டு வந்த டீ ஆறதுக்குள்ள குடிச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து ஊத்தி உட்காந்து குடிச்சிட்டு இருந்தோம். அம்மா மட்டும் ரூம்ல பாப்பா வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, சேர்ந்து இருந்தா எல்லாருமே ஜாலியா இருக்கணும்னு சொல்லிட்டு பாப்பாவையும் தூக்கிட்டு வந்து அவள் ஒன்ஸே தான் ஆல்ரெடி போட்டிருந்தா. ஆனாலும் தொட்டில் கட்டி அவளுக்கு ஒரு பிளாங்கெட்டை பொத்தி அவள் இந்த காத்துல நல்லா தூங்குறா. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. எல்லாரும் ஒன்றா வந்து உட்காந்தாச்சு. அப்புறம் என்ன, ஃபேமிலியோட எல்லாரும் ஒன்று சேர்ந்தா ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அன்னைக்கு ஃபுல்லாக ஒரே கேம்ஸாக தான் இருந்துச்சு. உட்காந்து கதை பேசி சிரிச்சுட்டு அந்த டைம் எப்படி போச்சுனே தெரியல. அந்த அளவுக்கு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு ஆக்டிவிட்டியில் இறங்கி வேற லெவல் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் டேடியும் இப்போ அதில் ஒரு ஆக்டிவிட்டி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சின்ன சாம்பிள் தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். போதும் போதுன்ற அளவுக்கு விளையாடி ஆட்டம் போட்டுட்டு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி இப்போ போய் பாம்பன் பாலத்துக்கு மேலே நின்று எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமா கிளம்பிட்டோம். ஆஃப்டர்நூன் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. வண்டியை நிறுத்தி பொறுமையாக இறங்கலாம் முடியாது, அந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருந்துச்சு. 2-வே பிரிட்ஜ் வேற. ஒரு வண்டி நின்னா கூட பின்னாடி டிராஃபிக் ஜாம் ஆயிடுது. அதனால போலீஸ் யாரையுமே வண்டி நிறுத்த விடலை. நான் எங்கள் டேடி கிட்ட ஒரு வீடியோ மட்டும் எடுத்துட்டேன், என்னை மட்டும் இறக்கி விடுங்கன்னு சொல்லவும் ஸ்லோ பண்ணி என்னையும் சதாமியும் மட்டும் இறக்கி விட்டுட்டு பிரிட்ஜு கீழே இறங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வீடியோலாம் எடுத்து முடிச்சதும் யூட்டன் எடுத்து திருப்பி வந்து எங்களை கூட்டிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருந்தனால யாராலையுமே இறங்கி நின்று பார்க்க முடியல. ஸோ அதான் இப்போ ஃப்ரீயாக இருக்கும், எல்லாரும் பொறுமையாக வந்து நின்று பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். பிரிட்ஜோட ரைட் சைடை விட லெஃப்ட் சைடில் தான் காற்றோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பிகாஸ் லெஃப்டில் தான் எதிர் திசையில் காற்று அடிக்கிறனால ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக பட்டு கட் டவுன் ஆகி ரைட்டில் கொஞ்சமாக போகுது. அதனால் இந்த சைடு தான் நல்லாயிருக்கும் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரோட் கிராஸ் பண்ணி அந்த சைடு போய் நின்று புதுசாக கட்டியிருக்கிற பாம்பன் ரயில் பிரிட்ஜை பார்த்துட்டு இருந்தோம். அசையாமல் நின்னோன்னா காற்றே நம்மளை தள்ளி கொண்டு போயிடும். அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக தான் இருந்துச்சு. அதுவும் இப்போ மழை வேற பேஞ்சிட்டு இருக்கிறனால காற்று வழக்கத்தை விட அதிகமாக இருந்துச்சு. கடலுமே கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இருக்குன்ற மாதிரி அங்கே இருக்கவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இனி அடுத்து வர எபிசோட்ஸ்ல ராமேஸ்வரம் மீனவர்களை பார்த்து பேசி அவங்க கிட்டேயே மீன் வாங்கி என்ன நல்லா பண்ண போறோங்கிறதையும் காட்ட போறேன். அந்த எபிசோட்ஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் ஷீரூஸ் டைனிங், யுவர் ஃபுடிங் டெஸ்டினி. பை காய்ஸ்.